நம்ம இந்த சேனல்ல எக்கச்சக்கமான கேசஸ் வந்துட்டு போட்டுட்டு இருக்கோம். அதுல சில கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப கொடூரமா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேஸ பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ்ல அந்த குற்றம் நடந்த அந்த விதம் இருக்கு பாத்தீங்களா, அது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கொடூரமா இருக்கும். ஆனா இந்த குற்றத்துக்கு பின்னாடி இவங்க சொல்லக்கூடிய காரணம் வந்துட்டு பல சமயங்கள்ல ஏத்துக்கிற மாதிரி இருக்காது. அது மட்டும் இல்ல, நம்ம பார்க்குற இந்த கிரைம் கேசஸ்ல ஒரு கொலையை பண்ணிட்டு அந்த சடலத்தை மறைக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிருப்பாங்க. அப்படி அவங்க மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணாங்க அப்படிங்கறத கேட்கும் போது உண்மையாலுமே ரொம்ப பயங்கரமா இருக்கும். இந்த கேஸ் குஜராத்ல இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்திருக்கு. ஒரு 2 வாரம் கூட முடியல. இந்த கேஸ்ல வரக்கூடிய கொலைகாரன் வந்துட்டு என்ன பண்ணிருக்கான் அப்படின்றது தான் பல இடங்கள்ல வைரல் நியூஸாவே போயிட்டு இருக்கு. இன்னைக்கு நாம என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். ஏப்ரல் 21, 2026 குஜராத், சூரத். குஜராத்ல இந்த சிட்டி வந்துட்டு டைமண்ட் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க இருக்க கொடாரா போலீஸ் ஸ்டேஷன்ல போலீஸ் ஆபீசர்ஸ் உடைய டேபிள் மேல ஒரு ஃபைல் இருந்தது. இது ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் உடைய ஃபைல். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஃபைலை ஓபன் பண்ணி என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாக்குறாங்க. இதுல ஷில்பா செல்வி அப்படின்ற ஒருத்தங்க, இவங்களுக்கு 39 வயசு ஆகுது, இவங்க காணோம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காணாம போன அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். பேரு விஷால் செல்வி. அவரு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் படி நேத்து காலையில என்னோட ஒய்ஃப் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க, ஆனா திரும்பி வரவே இல்ல. நானும் நிறைய இடத்துல தேடி பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. என்னோட ஒய்ஃபுக்கு நான் போன் பண்ணி கூட பார்த்தேன், ஆனா போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வருது. நீங்க தான் சரி எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி எழுதி இருந்திருக்காரு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு பெரிய விஷயமாவே தெரிய கிடையாது. காரணம் என்னன்னா இந்த மாதிரியான ஒரு மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு பல கேஸ் இங்க வந்துகிட்டு இருக்கு. அதுலயும் முக்கியமா ஒய்ஃப் வந்துட்டு காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் எக்கச்சக்கம். போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான கேஸ்ல 99% வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு கிளம்புனவங்களா தான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள சின்னதா எதனாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அதனால ஒய்ஃப் வந்துட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருப்பாங்க. இல்ல யாருக்கும் தெரியக்கூடாது, நம்ம இல்ல அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத இவனுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையுமே சொல்லாம தன்னோட ஃப்ரெண்டோட வீட்டுல போயிட்டு தங்கி இருப்பாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு அவங்களாவே மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய கேஸ் இருக்கும். இதனால இனிஷியலா போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இவங்களும் எங்கேயாச்சும் போயிட்டு மறைஞ்சிருந்திருப்பாங்க, ஒரு 2 நாள் 3 நாள் கழிச்சு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அப்ப போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்சிருக்காது இது மத்த கேஸ் மாதிரி 10-11 கேஸ் கிடையாது அப்படின்னு. இருந்தாலும் ப்ரொசீஜர் படி இத பத்தி விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்டான விஷால வந்துட்டு ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாங்க. அந்த சமயம் கொடாரா போலீஸ் ஸ்டேஷன்ல டியூட்டியில் இருந்த ஆபீசர் வந்துட்டு விஷால பார்த்து ஏன் அவங்க வீட்டு விட்டு கிளம்புனாங்க, உங்களுக்குள்ள எதனாச்சும் பிரச்சனையா, கடைசியா எதனாச்சும் சண்டை நடந்துச்சா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விஷால் வந்துட்டு தலையை கீழே குனிஞ்சு அப்பப்ப சின்ன சின்ன ஆர்கியூமெண்ட் நடக்கும் சார், கடைசியா கூட ஒரு சண்டை நடந்துச்சு, ஆனா அது வழக்கமா நடக்கிறதா அப்படின்னு சொல்றாரு. கடைசியா நான் தான் சார் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு டிராப் பண்ணிட்டு வந்தேன், இந்த சண்டை வந்துட்டு சால்வ் ஆயிடும், நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த மாதிரி திரும்பி வராம காணாம போயிருவாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கூட பாக்கல சார், நீங்க தான் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இப்ப இவர் எப்படி நடந்துக்கிறாரு அப்படின்றத பாக்குறாங்க. பாக்குறப்ப உண்மையாலுமே ஒய்ஃப் காணாம போன அந்த சமயத்துல ஒருத்தர் இப்படி பதட்டப்பட்டு பேசுவாரோ அதே மாதிரிதான் இவரோட பாடி லாங்குவேஜ் இருந்திருக்கு. நம்ம வழக்கமா பாக்குற மாதிரிதான் கப்பல்ல யாராச்சும் ஒருத்தங்க காணாம போயிட்டாங்க, இல்ல அவங்களுக்கு எதனாச்சும் ஆச்சு அப்படின்னு சொன்னா அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் வரும். அதாவது ஒய்ஃபுக்கு எதனாச்சும் ஒன்று ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் மேலையும், ஹஸ்பண்டுக்கு எதனாச்சும் ஆச்சுன்னா ஒய்ஃப் மேலையும். ஆனா இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இந்த கேஸ்ல வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் மேல பெருசா எந்த ஒரு தப்புமே இருக்கிற மாதிரி இல்ல. இது வழக்கமா ரொட்டீனா நடக்கிறது தான். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒய்ஃபை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூனா வந்து இவர் கம்ப்ளைண்டும் கொடுத்திருக்காரு அப்படின்றதுனால வெளியில யாரு கூடயாச்சும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஆங்கிள் போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிக்கிறாங்க. ஆபீசர்ஸ் இந்த கேஸை எடுத்து வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான கேஸ் எல்லாம் எடுத்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் பண்றது அவங்களுடைய மொபைலை வந்துட்டு ட்ராக் பண்றது. இப்படி ட்ராக் பண்ணி பார்த்தப்ப ஷில்பாவுடைய மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. ஒருத்தங்க காணாம போறாங்க, இல்ல எதனாச்சும் ஒரு இடத்துக்கு கிளம்பி போறாங்க அப்படின்னு சொன்னா மொபைல் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஒன்னு ஃபோர்ஸா அந்த மொபைலை வந்துட்டு ஆஃப் பண்ணி இருக்கணும், இல்லைன்னா மொபைலை தூக்கி போட்டு அதுல இருந்து சிம் வந்துட்டு கலந்துருக்கலாம். அப்படி இல்லைன்னா இவன் வந்துட்டு தேடிட்டோம் அப்படிங்கிறதுக்காக செல்போனை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவங்களே சிம் கார்டை வெளியில
எடுத்து போட்டிருக்கலாம். அடுத்தது ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. ஏன்னா அப்படி செக் பண்ணாதான் இதுல யார் மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா அப்படின்றத பார்க்க முடியும். ஷில்பா செல்வி இவங்களுக்கு 39 வயசு ஆகுது. இவங்க ஒரு டயட்டீஷியன். இவங்க MSc ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்துட்டு படிச்சிருக்காங்க. இவங்களுக்கு விஷால் கூட கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆயிட்டு இவங்களுக்கு 2 குழந்தைங்களும் இருக்கு. முதல்ல பையன் 13 வயசு, பேர் வந்துட்டு ஆரவ். ரெண்டாவது வந்துட்டு பொண்ணு 8 வயசு நிட்டாரா. இவங்க சிம்மர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ல டயட்டீஷியனா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சிம்மர்னா சூரத் முனிசிபல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு அர்த்தம். இவங்க இங்க வேலை பார்க்கறது மட்டும் இல்லாம தனியா வந்துட்டு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளினிக்கும் வச்சிருக்காங்க. அந்த ஏப்ரல் 20ஆம் தேதி சிம்மர் ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வரவே இல்லை. ஏன் வரல, எதனால லீவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கால் கூட பண்ணி எதுவுமே சொல்ல கிடையாது. இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப அன்யூஷுவல் அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல இருக்கவங்க சொல்றாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப 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 பஞ்சுவலம். ஹாஸ்பிட்டலுடைய HR ரெக்கார்டு எடுத்து செக் பண்ணி பார்த்தப்ப இவங்களுடைய ஆப்சென்ட் வந்துட்டு அன்எக்ஸ்பிளைன்ட் அப்படின்னு போட்டிருக்கு. என்னாச்சுன்னு தெரியல, இவங்க வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்துமே இவங்களுக்கு கால் பண்ணி இருந்திருக்காங்க. ஆனா அந்த கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப். அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் ஷில்பாவுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நெய்பர்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த வீட்டுல இருந்து எதனாச்சும் சண்டை வர்ற மாதிரி உங்களுக்கு சத்தம் கேட்டதா, கடைசியா சந்தேகப்படுற மாதிரி எதனாச்சும் நடந்ததா அப்படின்லாம் கேக்குறாங்க. இப்ப அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஷில்பா வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க வந்துட்டு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவங்க இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, ரீசெண்டா கூட ஒரு கிளினிக் ஓபன் பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இது எல்லாமே போலீஸ் ஆபீசர்ஸ் ஏற்கனவே கலெக்ட் பண்ணதான். இருந்தாலும் கிளினிக்கு போயிட்டு ஒரு வாட்டி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் இவங்க போறாங்க. இப்ப கிளினிக்ல இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடைசி வீக் வரைக்குமே அவங்க வந்தாங்க, ரொம்பவே நார்மலா தான் இருந்தாங்க. இந்த வீக் கூட வந்து பாத்தீங்கன்னா நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருந்தது. சொல்ல போனா அவங்க வராத அன்னைக்கு கூட அவங்க நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ஆனா என்னாச்சுன்னு தெரியல, ஷில்பா வந்துட்டு கிளினிக்கு வரவே இல்லை. நிறைய பேஷண்ட்ஸ் வந்துட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு போனாங்க. நாங்க கூட அவங்களுக்கு கால் பண்ணோம். ஆனா அந்த கால்லாம் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வந்தது அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே விசாரிச்ச வரைக்குமே ஷில்பா வந்துட்டு பயங்கர ப்ரொஃபஷனலான ஒருத்தங்க. ரொம்ப பஞ்சுவல், ரெஸ்பான்சிபிள், 2 குழந்தைங்களுக்கு அம்மா. இப்படி இருக்கிறப்ப இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராதது, அப்பாயின்மெண்ட் கொடுத்தும் கிளினிக்கு வராதது, வீட்டுல 2 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் வீட்டுக்கு வராதது, இது எல்லாமே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்துச்சு. எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு சடன் டிசப்பியர் ஆயிருக்காங்க. இது ஏதோ ஒரு சாதாரணமான மிஸ்ஸிங் கேஸ், வீட்டுல சண்டை போட்டு வெளியில எங்கேயாச்சும் இருப்பாங்க, திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த இடத்துல தான் இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்றாங்க. ஒருவேளை யாராச்சும் ஷில்பா வந்துட்டு கடத்தி இருப்பாங்களோ அப்படின்ற ஆங்கிள்லயும் யோசிக்கிறாங்க. அடுத்ததா ஷில்பாவுடைய ஹஸ்பண்டான விஷாலோடைய பேக்ரவுண்டை செக் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக விஷாலை பத்தி இவங்க நெய்பர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அப்ப நெய்பர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவரு பல வருஷமா ஒரு டைமண்ட் ஃபேக்டரியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா ஏதோ சில காரணங்கள்னால அவர் அந்த வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அதுவும் போக அப்பப்ப அந்த வீட்டுக்குள்ள இருந்து லைட்டா சண்டை போடுற மாதிரியான சத்தம்லாம் கேட்கும். ஆனா என்ன சண்டை போடுறாங்க, என்ன பேசிக்கிறாங்கன்னு எங்களுக்கு கிளியரா கேட்கல. இவ்வளவுதான் சார் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இவரு ஒர்க் பண்ண அந்த டைமண்ட் ஃபேக்டரிக்கு போயிட்டு விசாரிக்கிறாங்க. அப்ப அந்த ஃபேக்டரியில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால் வந்துட்டு இந்த கம்பெனியை விட்டு நின்று பல வருஷம் ஆகுது. அவங்க கடைசியா வேலையை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு திரும்பி வரவே இல்லை. அதுதான் நாங்க கடைசியா பார்த்தது அப்படின்னு சொல்றாங்க. இதை வச்சு போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. ஷில்பா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபேமிலியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஷாலுக்கு சரியா எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. அதனால அவரு வீட்லயே தான் இருக்காரு, வேலை தேடிக்கிட்டு இருக்காரு. இப்பதான் ஏப்ரல் 22 சத்தீஸ்கர் ஜக்தல்பூர் இங்க இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அங்க இருந்த போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கால் அட்டென்ட் பண்ண உடனே, சார் நான் தான் ஷில்பாவுடைய அப்பா, என்னோட பொண்ணு வந்துட்டு காணாம போயிருச்சு, உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னோட மாப்பிள்ள வந்துட்டு சொன்னாரு. அதை பத்தி எதனாச்சும் தகவல் தெரிஞ்சாதா சார், நான் உங்ககிட்ட வந்து பேசலாமா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கு ஸ்டேஷன்ல இருந்தவங்க எல்லாம் சரி வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஷில்பாவுடைய அப்பா பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதீப் பாய். இவரு ஏப்ரல் 23 அதாவது கால் பண்ணதுக்கு அடுத்த நாளே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வந்து என்ன நடந்தது அப்படிங்கறத கேக்குறாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் இது வரைக்கும் இந்த கேஸ் வந்துட்டு என்ன அப்டேட்ல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆபீசர்ஸ் உங்களுக்கு எதனாச்சும் விஷயம் தெரியுமா, உங்களுக்கு எதனாச்சும் டவுட்டா இருந்தா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எனக்கு எந்த டவுட்டுமே இல்ல சார், நான் என்னோட பொண்ணுக்கு கால் பண்ணேன், திடீர்னு சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. இப்படி 2-3 நாளா நான் தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆனா மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னே வந்துச்சு. இந்த சமயம் தான் என்னோட மாப்பிள்ள வந்துட்டு போன் பண்ணி, உங்க பொண்ணு ஷில்பா வந்துட்டு காணோம், நான் தேடிக்கிட்டு இருக்கேன், போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன், நீங்களும் வாங்க தேடலாம் அப்படின்ற மாதிரி என்ன
என்ன கூப்பிட்டாரு, அதனாலதான் சார் நான் உங்ககிட்ட பேசலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இவருடைய முகத்தை பார்க்கும்போதே தன்னோட பொண்ணு வந்துட்டு காணோம் அப்படின்ற ஒரு துக்கத்துல இருக்காரு அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த சமயம் விஷாலும் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் தெரியறதுக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. அப்ப இவருடைய மாமனாரை பாக்குறாரு. மாமா நீங்க ஊருக்கு வந்துட்டீங்களா, வாங்க நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லி பதட்டத்துல அவங்க மாமனாரையும் அந்த ஸ்டேஷனை விட்டு கூட்டிட்டு போறாரு. ஒரு பக்கம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்களோட இன்வெஸ்டிகேஷனை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஷால் அப்புறம் மாமனாரான பிரதீப் பாய் இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிஞ்சு அவங்க பொண்ணை பத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி போய்கிட்டு இருந்த இந்த சமயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஷில்பாவுடைய மொபைல் போன் வந்து கடைசியா எங்க சுவிட்ச் ஆஃப் ஆச்சு அப்படின்ற விஷயம் தெரியுது. கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி கொடாரா ஏரியாவில் இந்த போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா அந்த போன்ல இருந்து எந்த விதமான சிக்னலும் வரல. போலீஸ் ஆபீசர்ஸ் கடைசியா ஷில்பா வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனதா, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதா இவர் சொல்லியிருந்தாரு. இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இவங்க ரெக்கார்ட் ஆயிருப்பாங்க. அதை நம்ம போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அது மூலியமா எதனாச்சும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாம் எடுத்து பார்த்திருக்காங்க. இப்படி இவங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளார இல்ல, ஹாஸ்பிட்டலோட ரோட்டுக்கு கூட போல அப்படின்றது தெரியுது. ஆனா விஷால் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் கேட்ட அந்த சமயத்துல நான் தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு டிராப் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. போலீஸ் ஆபீசர்ஸ் அன்னைக்கு விஷால் வந்து ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிருக்காரு. ஆனா இவங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளார போக கிடையாது. அன்னைக்கு இவங்க ஆப்சென்ட். அப்ப இவரு டிராப் பண்ண அந்த இடத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் இடையில தான் ஏதோ ஒரு இடத்துல இவங்களை கடத்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஏப்ரல் 24 அதாவது இவங்க காணாம போன 4வது நாள் விஷாலை கூப்பிட்டு என்ன நடந்துச்சு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க, நீங்க ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, கடைசியா எந்த இடத்துல டிராப் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் கேட்கறாங்க. இதுக்கு விஷால் கொடுத்த பதில்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி இருந்திருக்கு. ஒரு கன்சிஸ்டன்டாவே இல்லாம இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்திருக்காரு. இதுல ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் அன்னைக்கு கூட்டு போனேன், அவ ஹாஸ்பிட்டலுக்குள்ள போனாலா இல்ல வேற எங்கேயாச்சும் போயிட்டாலான்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. வேற எங்கேயாச்சும் என்ன சொல்ல வரீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகாம அவங்களே வேற எங்கேயாச்சும் போயிருப்பாங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு விஷால் கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே இல்ல. இந்த சமயம் விஷாலோட கண்ணை பாக்குறப்ப இவர் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறாரு அப்படின்ற மாதிரி போலீஸ்க்கு தோணி இருக்கு. இருந்தாலும் அந்த சமயம் எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிக்கிட்டு சரி நீங்க போலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அடுத்த நாள் ஏப்ரல் 25 காலையில மறுபடியும் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த டீடைல்ஸ்ல கொஞ்சம் சந்தேகம் இருந்தது. இத பத்தி மறுபடியும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தாங்க, நீங்க ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடலாம் அப்படின்ட்டு விஷாலுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. ஆனா விஷாலோட போன் வந்து பாத்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப். 2-3 தடவை கொஞ்சம் நேரம் கழிச்சு கால் பண்ணிருக்காங்க. எல்லா சமயமே சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. உடனடியா விஷால போயிட்டு கான்டாக்ட் பண்ணி கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர் ஒருத்தர் அனுப்பி வச்சாங்க. ஆனா விஷால் வீட்ல இல்ல. இவ்வளவு நாளா ஒய்ஃப் மட்டும் தான் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப ஹஸ்பண்டும் மிஸ்ஸிங். இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இது ஃபேமிலி ரிவெஞ்சா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சாங்க. ஷில்பாவுக்கும் விஷாலுக்கும் பிடிக்காத யாரோ ஒருத்தங்க தனித்தனி அந்த மாதிரி கடத்தி வச்சிருப்பாங்களோ அப்படின்னு யோசிச்சாங்க. இதை பத்தி விசாரிச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஷில்பாவுடைய அப்பாவை ஸ்டேஷனுக்கு வர வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு யாரும் மேலே சந்தேகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க விஷாலுக்கு பொது வாழ்க்கையில யார் யாரெல்லாம் எதிரிங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது சார் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஆனா போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கோணத்துல மட்டும் விசாரிக்க கிடையாது, இன்னொரு கோணத்திலையும் விசாரிச்சாங்க. ஒருவேளை விஷாலே வந்துட்டு தன்னோட ஒய்ஃபை கடத்தி இன்னொரு இடத்துல வச்சுட்டு இப்ப போலீஸ் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தலைமறைவாயிட்டாரோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. எது எப்படியோ இந்த ரெண்டு விஷயத்துல போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப ரெண்டாவது விஷயத்து மேலதான் பயங்கரமான சந்தேகம் இருந்தது. இன்ஸ்பெக்டர் ஆர்.ஏ. ஜடேஜா வந்துட்டு நிறைய டீம்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாரு. டீம் 1 வந்துட்டு விஷாலை கண்டுபிடிக்கிறதுக்காகவும், டீம் 2 வந்துட்டு ஷில்பாவுடைய கடைசி லொகேஷனுக்கு போயிட்டு கிராஸ் செக் பண்றதுக்காகவும், டீம் 3 வந்துட்டு விஷாலுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அத்தனை பேர்த்தோட டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி அவங்களோட வீட்டுக்குள்ள எதனாச்சும் அவன் மறைஞ்சிருக்கானா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கும் அனுப்பிச்சு வச்சாங்க. இப்ப இவங்களோட வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, வீட்டுல அந்த 2 சின்ன பசங்க மட்டும் தனியா இருந்தாங்க. அந்த 13 வயசான ஆரோ வந்து வீட்டுக்குள்ள என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அங்க இங்கன்னு போயிட்டு விளையாண்டுட்டு இருக்கிறப்ப அந்த வீட்டுடைய ஒரு டிராயரை வந்துட்டு ஆரோ ஓபன் பண்றான். ஓபன் பண்ணப்ப உள்ளார வந்துட்டு ஒரு லெட்டர் இருக்கிறத பாக்குறான். அந்த லெட்டரை பிரிச்சு பார்த்தப்பதான் தெரிஞ்சிருக்கு அதுல ஆரோ அப்படின்னு சொல்லி பேரு போட்டிருக்கு. அந்த லெட்டரே அவனுக்கு தான் அப்படின்னு. அந்த சின்ன பையன் வந்துட்டு அந்த லெட்டரை படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணா அந்த லெட்டர் எழுதினது தன்னுடைய அப்பாவான விஷால் தான். அந்த லெட்டர்ல அப்படி விஷால் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்யாணமான சில வருஷங்கள் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. ஆனா 3 வருஷம் கழிச்சு என்னோட ஒய்ஃபோட பிஹேவியர் மேல எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சு. ஆனா அந்த டவுட் எல்லாத்தையுமே நான் என்னோட மனசுக்குள்ளேயே வச்சுட்டு தான் இத்தனை வருஷங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். இதனாலதான் எங்களுக்குள்ள எக்கச்சக்கமான சண்டைகள் வந்துட்டு இருந்தது. இது வரைக்கும் நான் பொறுத்து பார்த்தேன். இதுக்கு மேல என்னால முடியல. அதனால நான்
ஒரு கிரைம் பண்ணிட்டேன் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப நடந்த இந்த விஷயத்துக்கு நான் மட்டுமே பொறுப்பு, வேற யாருமே பொறுப்பு கிடையாது அப்படின்னு எழுதியிருக்கு. ஏப்ரல் 20, 2026 நாம் பண்ண அந்த கிரைம் உடைய எவிடன்ஸ் வந்து கஹாசி சாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்கடி வாலே பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல லாக் பண்ணி வச்சிருக்க ஒரு வீடு இருக்கு. அந்த அறைக்குள்ள தான் ஷில்பா இருக்கா அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி இருந்தது. இப்படி ஒரு லெட்டர் படிக்கிற அந்த 13 வயசு பையன் ஆரோவுக்கு எப்படி இருந்திருக்கும். ஆனா ஆரோவுக்கு வந்துட்டு அந்த விஷயம் புரிஞ்சதா இல்லையா அப்படின்னு கூட தெரியாது. ஆரவ் என்ன பண்ணானா உடனே அவனோட ரிலேட்டிவ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு லெட்டர் கிடைச்சது அப்படின்னு சொல்றான். இந்த லெட்டர்ல இந்த மாதிரி எல்லாம் எழுதி இருக்கு அப்படின்றது சொன்னது மட்டும் இல்லாம ஆரவ் அந்த ரிலேட்டிவ்க்கு வந்துட்டு வாட்ஸ்அப்ல இந்த லெட்டரை போட்டோ பிடிச்சு அனுப்பி வைக்கிறான். இப்ப இந்த போட்டோ ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் அந்த ரிலேட்டிவ் வந்துட்டு அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாரு. அந்த லெட்டர்ல எழுதி இருக்கிறதெல்லாம் படிக்கிறாரு. படிச்ச உடனே அவருக்கு பயங்கர ஷாக்கா இருந்திருக்கு. இது ஒரு சாதாரணமான லெட்டர் கிடையாது அப்படின்றது மட்டும் இவருக்கு புரிஞ்சிருது. உடனடியே அந்த ரிலேட்டிவ் நபர் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஆர்ஏ ஜடேஜா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லி இந்த போட்டோ இந்த லெட்டரை வந்துட்டு காட்டுறாரு. இன்ஸ்பெக்டர் அந்த லெட்டரை படிச்ச உடனடியா வந்து பாத்தீங்கன்னா டீம் அரேஞ்ச் பண்ணி அதுல மென்ஷன் பண்ணிருக்க அந்த அட்ரஸ்க்கு போறாங்க. ஏப்ரல் 25 நைட்டு சலபத்புரா ஏரியா கஹாசி சாலுக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு பழைய பில்டிங்க பாக்குறாங்க. இந்த பில்டிங் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷாலுடைய பழைய வீடு. விஷால் சொன்ன மாதிரி அந்த பில்டிங்ல இருக்க விஷாலோட வீடு வந்துட்டு பூட்டி இருந்தது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் உள்ளாரதான் வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கு அப்படின்னு. கொஞ்சம் கூட இவங்க யோசிக்க கிடையாது. அந்த பூட்டு அந்த கதவை வந்துட்டு உடைச்சிட்டு இவங்க உள்ள போறாங்க. இப்படி உள்ள போன உடனே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு வாடை அடிச்சிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஏற்கனவே இந்த மாதிரியான அனுபவங்கள்லாம் இருக்குது அப்படின்றதுனால உள்ள வந்த உடனே இங்க ஏதோ ஒண்ணு சரியில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ரூமை வந்துட்டு ஆபீசர் சுத்தி சுத்தி பார்த்திருக்காங்க. ஆனா எங்கேயுமே ஷில்பா இல்ல. போலீஸ் ஆபீசர்ஸ் டார்ச் எடுத்து ஒவ்வொரு பக்கமா அடிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்படி அடிச்சு பார்த்ததுல அந்த ரூமுடைய ஒரு கார்னர்ல ஒரு பெரிய உடன் பாக்ஸ் ஒண்ணு இருக்கு. அந்த உடன் பாக்ஸும் நார்மலா இருக்க கிடையாது. அந்த உடன் பாக்ஸ் சுத்தி வந்து பாத்தீங்கன்னா சிமெண்டா வந்துட்டு நிரப்பி வச்சிருக்காங்க. அந்த சிமெண்ட் எல்லாமே நல்லா காஞ்சு போயிட்டு அந்த உடன் பாக்ஸை வந்துட்டு சீல் பண்ணிருக்கு. இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் முன்னாடி வந்து அங்க இருந்த இன்னொரு ஆபீசர் கிட்ட போயிட்டு ஒரு சுத்தி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சுத்தி எடுத்து அந்த கான்கிரீட்டை அடிச்சு உடைக்கிறாங்க. அடிக்க அடிக்க ஒவ்வொரு ஹிட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வாடை இன்னுமே இன்டென்ஸ் ஆகிட்டே இருந்தது. சிமெண்ட் எல்லாமே உடைஞ்சு உதிர்ந்தது. இதை உடைச்சதுக்கு அப்புறம் சைட்ல வந்து தட்டி அந்த உடன் பாக்ஸை வந்துட்டு ஓபன் பண்றாங்க. பண்ணப்ப உள்ள ஷில்பா ஷால்வியோட சடலம் வந்து பாத்தீங்கன்னா 5 நாள் டீகம்போஸ் ஆன நிலைமையில ரொம்ப மோசமா இருந்திருக்கு. இந்த சடலத்தை பார்த்த உடனே எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போறாங்க. அந்த இடமே வந்துட்டு அமைதியா இருக்கு. ஒரே ஒரு வாக்கி டாக்கியோட சவுண்ட் மட்டும் கேக்குது. உடனே ஆபீசர் வாக்கி டாக்கியை எடுத்து பாடியை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், கன்ஃபார்ம் தான், உடனடியே அந்த ஏரியாவை சீல் பண்ணுங்க, ஃபாரன்சிக் டீம் வந்துட்டு வரவைங்க அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாரு. அவர் திரும்பி வெளியில நடந்து வர அந்த சமயத்துல அவரோட முகத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்படி ஒரு கடுப்பு இருந்திருக்கு. ஏன்னா உள்ள இருந்த அந்த சடலம் வந்துட்டு அவ்வளவு கொடூரமா இருந்தது. அதை மறைக்கிறதுக்காக மேல பெட்டி போட்டு அதுக்கு மேல கான்கிரீட்டை போட்டு கலவையாக்கி அதை பாக்ஸ் ஃபுல்லா பூசி என்னென்னமோ பண்ணி வச்சிருந்தாங்க. இவ்வளவு நாளா மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருந்த இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொலை கேஸா மாறுது. இப்போ விஷால் வந்துட்டு சஸ்பெக்ட் கிடையாது, இவன் ஒரு அக்யூஸ்ட். சடலம் வந்துட்டு கிடைச்சிருச்சு. இப்ப விஷால் எங்க? ஜடேஜா வந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய டீம் பிக்ஸ் பண்ணியிருந்தாரு. அந்த டீம் மூலியமா விஷாலுடைய லாஸ்ட் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணப்ப ஏப்ரல் 25 காலையில கொடாரா ஏரியாவில தான் அந்த மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு அப்படின்னு தெரியுது. அநேகமா அவன் மொபைலை வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு சிம் கார்டை கழட்டி தூக்கி போட்டிருக்கணும். விஷாலுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கூட விட கிடையாது. விஷாலுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கூட ஒர்க் பண்ண நபர் அப்படின்னு எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல சார், நாங்க ரீசெண்டா விஷாலை பார்க்கவே இல்லை. விஷால் கடைசியா வந்துட்டு நிறைய பைனான்சியல் ப்ராப்ளம்ல இருந்தான், காசு இல்லாம ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுக்குறாங்க. இந்த இன்ஃபர்மேஷனுக்கு அப்புறமா ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு வெளியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிராமங்கள், ஹைவே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடை, தாபா அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயுமே இறங்கி தேடுறாங்க. ஏன்னா விஷால் கிட்ட காசு இல்லை அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அப்ப கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது, பக்கத்திலே தான் ஏதோ ஒரு இடத்துல வந்துட்டு சுத்திட்டு இருக்கணும் அப்படின்னு இவங்க நினைச்சாங்க. இது மட்டும் இல்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலயுமே வந்துட்டு விஷாலோட போட்டோஸும் டீடைல்ஸும் அனுப்பி வச்சாங்க. சுத்தி அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலயுமே வாண்டட் அப்படின்னு சொல்லி போஸ்டர் போட்டு ஒட்டினாங்க. அன்னைக்கு நைட்டே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு டிப் கிடைக்குது. சூரத்துக்கு கொஞ்சம் அவுட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா விஷால் ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல அவன் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அநேகமா விஷாலுக்கு வந்துட்டு எங்க போறது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது, காசுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரிஞ்சிருக்காது. லெட்டர் எழுதி வச்சுட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்ன பிளான் அப்படின்றது கூட தெரிஞ்சிருக்காது. ரொம்ப தூரம் ஓடுனதுக்கு அப்புறமா இதுக்கு மேல எங்க ஓடுறது என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியா போயிட்டு அவனை அரெஸ்ட் பண்றாங்க. விஷால வந்துட்டு இப்ப இன்வெஸ்டிகேஷன் ரூம்குள்ள வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஆர்ஏ ஜடேஜாவோட டீம் வந்து பாத்தீங்கன்னா பல விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. ஏப்ரல் 20 ஹாஸ்பிட்டலுடைய சிசிடிவி ஃபுட்டேஜஸ் மட்டும் பார்க்க கிடையாது, விஷாலோட வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடை, அங்க இருக்கக்கூடிய அந்த தெருவில் இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா
ஏற்கனவே போலீஸ் ஆபீசர்ஸ் பார்த்துட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்த விஷால் அன்னைக்கு தூக்கிக்கிட்டு போனது தெரியுது. அந்த வீடு இருக்கக்கூடிய சலபத்புராவை நோக்கி தான் வந்துட்டு அவன் நடந்து போயிருக்கான். அதாவது நான் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ண அப்படின்னு சொன்னதுக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். ரெண்டாவது, போலீஸ் ஆபீசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிமெண்ட் இவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கடையில தான் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஹார்ட்வேர் ஷாப்புக்குமே போயிட்டு விசாரிச்சாங்க. இப்படி விசாரிச்சப்ப அங்க இருந்த ஒரு கடையோட ஓனர் கிட்ட விஷாலோட போட்டோ காட்டினப்ப, ஆமா சார், இந்த நபர் தான் ஏப்ரல் 20ஆம் தேதி வந்துட்டு என்கிட்ட சிமெண்ட் மூட்டையெல்லாம் வாங்கிட்டு போனா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த சமயத்துல இவருக்கு பெருசா எந்த விதமான சந்தேகமும் வந்திருக்காது. ஏன்னா சிமெண்ட் மூட்டை அப்படிங்கிறது எல்லாருமே வாங்குற ஒண்ணு. மூணாவது, அந்த உடன் பாக்ஸ். விஷால் வந்து சடலத்தை மறைச்சு வச்சிருந்த அந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய பரம்பரை வீடு. இந்த மாதிரியான ஒரு பெரிய பாக்ஸ் வந்துட்டு ஏற்கனவே அவனோட வீட்டுல இருந்திருக்கு. அதை தான் வந்துட்டு இதுக்காக இவன் யூஸ் பண்ணிருக்கான். அந்த ஏப்ரல் 20ஆம் தேதியே அந்த லெட்டரை வந்துட்டு எழுதி அவன் அந்த டிராயருக்குள்ள வச்சிருக்கான். இதுல இருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் கொலை பண்ணது ஏப்ரல் 20, சிமெண்ட் கடைக்கு போயிட்டு சிமெண்ட் வாங்கினது ஏப்ரல் 20, அந்த பாடியை வந்துட்டு இந்த இடத்துல இருந்து அவனோட பழைய வீட்டுக்கு கொண்டு போனதும் ஏப்ரல் 20. ஆரவ் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த லெட்டரை படிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவன் லெட்டரை எழுதுனதும் ஏப்ரல் 20. இது எல்லாத்தோட ஒரு பயங்கரமான ஹைலைட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத்தனை விஷயத்த ஒரே நாள்ல பண்ணிட்டு என்னோட ஒய்ஃபை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு மிஸ்ஸிங் பர்சன் கம்ப்ளைண்ட் கொடுத்ததும் ஏப்ரல் 20. ஒரே நாள்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை விஷயத்த பண்ணிருக்கான். எந்த ஒரு பதட்டமே இல்லாம என்னோட ஒய்ஃபை காணோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். எதுக்காக இவன் இந்த கொலையை பண்ணியிருக்கான்? இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன? இவன் எழுதின அந்த லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறமா என்னோட ஒய்ஃபோட பிஹேவியர் வந்துட்டு சரியில்லை அப்படின்னு எழுதியிருக்கான். ஆனா என்ன சரியில்லை அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் மென்ஷன் பண்ணல. போலீஸ் ஆபீசர்ஸ் பண்ண இன்வெஸ்டிகேஷன் வரைக்கும் அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷால் வந்து வேலைக்கு எதுக்குமே போகாம வீட்லயே வந்துட்டு சும்மா உட்காந்துருக்கான். ஆனா ஷில்பா வந்துட்டு அந்த மாதிரி கிடையாது. சொந்தமா உழைச்சு முன்னேறி ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு டாக்டரா வேலைக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம சொந்தமா வந்துட்டு ஒரு கிளினிக்கும் வச்சிருக்காங்க. இவங்க தான் இவங்களோட குடும்பத்தை வந்துட்டு கம்ப்ளீட்டா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த பொறாமையில தான், அதாவது தன்னோட தன்னோட ஒய்ஃப் வந்துட்டு அதிகமா சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பொறாமையில தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஷில்பாவுடைய அப்பா கிட்ட போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த லெட்டரை காமிச்சு விசாரிச்சப்ப பிஹேவியர் சரியில்லை அப்படின்ற மாதிரி என்னைக்குமே வந்துட்டு அவங்களுக்குள்ள சண்டை வந்தது கிடையாது. விஷால் வேலைக்கே போகாம லாஸ் பண்ணிட்டு இப்படி சுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்றதுனாலதான் அந்த வீட்டுக்குள்ள சண்டையே நடந்தது. சொல்ல போனா பலமுறை நானே வந்துட்டு ஊர்ல இருந்து அந்த வீட்டுக்கு போயிட்டு இவங்க 2 பேர்த்தோட சண்டைக்கும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். அதனால பிஹேவியர் இஷ்யூ அப்படின்னு சொல்றத கொஞ்சம் கூட ஏத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்ப உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே தெரிய கிடையாது. இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பயுமே இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்கு, கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, ஷில்பாவுடைய சடலத்தை வந்துட்டு ரெக்கவர் பண்ணி அதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் இன்னும் வந்துட்டு வெளியிடல. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கேஸ். பொதுவா ஒரு சடலத்துக்கு பிரேத பரிசோதனை பண்றதோட இந்த மாதிரியான ஒரு சடலத்துக்கு பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா சடலத்தை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாக்ஸுக்கு மேல வந்துட்டு சிமெண்ட் கலவையை ஊத்துறப்ப அது எல்லாமே அப்படி காஞ்சி போயிட்டு ரொம்பவே ஸ்டிஃப் ஆயிடும். முதல்ல அந்த சிமெண்ட் எல்லாம் வந்துட்டு தட்டி வெளியில எடுத்து உடம்ப ரெக்கவர் பண்ணி வெளியில எடுக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வந்துட்டு இன்னுமே டிலே ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கேஸ் வந்து முழுசா 2 வாரம் கூட ஆகல அப்படின்றதுனால இன்னும் பெரிய டீடைல்ஸ் எதுவுமே தெரிய வராம இருக்கு. முதல்ல இந்த ரிப்போர்ட் வந்துட்டு வரணும். அந்த ரிப்போர்ட் வந்தாதான் அவன் எப்படி கொலை பண்ணிருக்கான் அப்படின்றது தெரியும். காஸ் ஆஃப் டெத்தே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் தெரியல. எதனாச்சும் ஆயுதத்தை யூஸ் பண்ணி கொலை பண்ணானா இல்ல கழுத்து நெரிச்சு கொலை பண்ணானா அப்படின்றது எதுவுமே தெரியாது. ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இவன் கொலை பண்ணதுக்கு அப்புறமா எப்படி இந்த சடலத்தை மறைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கணும். அப்ப பூட்டி இருக்கிற நம்மளோட பழைய வீட்டுல வச்சுக்கலாம், வேற எங்க கொண்டு போனாலும் பிரச்சனை வரும் அப்படின்னு நினைச்சிருக்கான். இதனால இவன் அந்த சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு பழைய வீட்டுல வச்சு அங்கிருந்து ஒரு பாக்ஸுக்குள்ள வச்சு அமுக்கி கான்கிரீட் கலவையை கலந்து மொத்தமா அந்த இடம் ஃபுல்லா ஊத்தி இருக்கான். மேல பாக்ஸை போட்டு மூடி பாக்ஸுக்கு மேலேயும் ஊத்தி இருக்கான். அதுக்கப்புறம் இப்படி நம்ம வச்சோம் அப்படின்னு சொன்னா இந்த சடலத்தோட வாடை வந்துட்டு வெளியில வந்துருமே, நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். அதே ஏப்ரல் 20ஆம் தேதி போயிட்டு சிமெண்ட்டை வாங்கிட்டு வந்து கலக்கிருக்கணும். இது எப்படியோ இந்த கேஸோட ஃபுல் டீடைல் வந்ததுக்கு அப்புறம், இந்த கேஸுக்கு தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் நம்ம இந்த அப்டேட்டை பத்தி ஒரு தனி வீடியோ போடலாம். ஆனா இப்ப கிடைச்சிருக்க தகவலை பொறுத்த வரைக்கும் நம்ம வேலை இல்லாம இருக்கும், ஒய்ஃப் மட்டும் பெரிய லெவல்ல சம்பாரிச்சிட்டு இருக்காளே அப்படின்ற ஜெல்லஸ்ல தான் இந்த கிரைம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹஸ்பண்டோ இல்ல ஒய்ஃபோ யாரு சம்பாரிச்சாலும் குடும்பத்துக்கு நல்லது தான். எப்படி இருந்தாலும் அது வந்துட்டு அந்த குடும்பத்துக்கு தான் வரப்போகுது, அந்த குடும்பத்தோடைய முன்னேற்றத்துக்கு தான் வரப்போகுது. இதுல நான் தான் வந்துட்டு அதிகம் சம்பாதிக்கணும், நீ எதுக்கு அதிக
சம்பாதிக்கிற அப்படின்றதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாதது அப்படின்னு நினைக்கிறேன். குடும்பத்தை தாண்டி அவங்க குடும்பம் வந்துட்டு நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி பொறாமப்படுற மாதிரி நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த நபர் கூட இருக்கக்கூடிய ஒய்ஃப் மேலேயே பொறாமப்பட்டு இப்படி ஒண்ணு பண்ணிருக்காரு. ரீசன் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா கொலை பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்படி ஒரு விஷயத்தை இந்த நபர் வந்துட்டு பண்றதுக்கு முன்னாடி தன்னோட 2 குழந்தைங்களை நினைச்சு பார்த்திருந்தா இந்த மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. இப்ப அம்மா வந்துட்டு உயிரோட இல்ல, அப்பா வந்துட்டு ஜெயில்ல. இந்த சப்போர்ட்டுமே இல்லாம இப்ப வளர போற அந்த குழந்தைங்களோட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்னு. குடும்பத்துக்காக கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு நல்லபடியா படிச்சு டாக்டர் ஆகி கிளினிக் வச்சு முன்னேறிட்டு இருந்த ஒரு பொண்ணோட வாழ்க்கையை வந்துட்டு முடிச்சிட்டாங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.